1,00,000 பேரும் ஒரு நாளைக்கு 1 கிராம் பேஸ்ட் யூஸ் பண்றதா கணக்கு பார்த்துக்கங்க எவ்வளவுன்ட்டு. 1,00,000 மக்கள் 1 கிராம் பேஸ்ட்னாக்கா 1,00,000 கிராம் டிவைட் 100 கிராம்ஸ்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஸ்ட். ஒரு பேஸ்டோட விலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 200 ருபீஸ்னு வச்சுக்கலாமே. அப்ப தோராயமா ஒரு நாளைக்கு 20 to 30 லட்சம் ரூபா வந்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் மார்க்கெட் மட்டும் அந்த டைரக்ட் செல்லிங் ஈடுபட்ட நபருடைய சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு மேல இந்த துறையில் இருக்காரு அவர். வெறும் பேஸ்ட்ல மட்டும் அப்புறம் வருஷத்துக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 6 கோடி, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40-50 கோடி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூத் பேஸ்ட்ல மட்டும் வந்துட்டு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதுக்கடுத்து டூத் பிரஷ், அதுக்கப்புறம் சோப், ஹேர் ஆயில், ஹேர் சோப் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு போங்க. எவ்வளவு பெரிய மார்க்கெட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் சொல்றது ஒரு நபர், இந்த மாதிரி பல மனிதர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்காங்க. இந்தியாவில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. சோ மெனி பீப்புள் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சரியான தருணம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுறேன். இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அது கூட சேர்ந்து இந்த நேரடி வர்த்தகம், ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னாக்கா நேரடி வர்த்தகத்துறை இன்னைக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் இந்த துறையில் ஈடுபட்டிருக்கீங்களோ நீங்க எல்லாருமே இன்னும் இந்த வியாபாரத்தை நல்லா புரிஞ்சு வியாபார நுணுக்கங்களோட சரியான முறையில் இந்த வியாபாரத்தை பகுதி நேரமாக செஞ்சீங்கன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டு